ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சஞ்சரை பெட்டி. என்ன சமையலோ இன்னைக்கு வந்து லட்டு பண்ண போறேன். ஸ்வீட்டு லட்டுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துருவோம். இப்போ லட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து கடலை மாவு நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை, அந்த பாகு காய்ச்சுவோலையே அதுக்கு சர்க்கரை. இதுக்கு வந்து 1 பங்கு கடலை மாவுனா 1.5 பங்கு வந்து சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும், ரொம்ப இனிப்பாக வேண்டாம் அப்படின்னு தோன்றவங்க 1.25 போடுங்க போதும். ரொம்ப 1க்கு 1 போடாதீங்க. அது இனிப்பு வந்து லட்டு மறுநாள் சாப்பிடும்போது இனிப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ 1க்கு 1.25 எல்லாம் 1.5. இது ரெண்டும் முக்கியமானது நமக்கு. இதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு ஏலக்காய் வந்து எல்லாருமே போடுவீங்க. ஸோ ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் போடுறது வந்து கிராம்பு. கொஞ்சம் நான் கிராம்பு சேர்த்துப்பேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து கிராம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த கிராம்பு போட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கிராம்பு. கடைசியாக என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு வந்து இந்த பச்சை கற்பூரம். அந்த வாசம் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க இதை விட்டுருங்க. இதுவும் கிராம்பும் வந்து பிடிக்கலன்னா போடாதீங்க, பிடிச்சவங்க மட்டும் போடுங்க. வறுத்து போட முந்திரி. இந்த முந்திரி கூட வந்து நிறையா இருக்குது. ட்ரை கிரேப்ஸ் போடலாம், அப்புறம் வெள்ளரி விதை, அது என்னென்ன போடணுமோ அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி மட்டும்தான் போடுறேன். முக்கியமானது கலர். நான் வந்து எக் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். ஸோ அவங்கவுங்களுக்கு ஆரஞ்சு கலராக வேணுமா எல்லோ கலர் வேணுமான்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கலர் போடணும். கலர் போட்டால் தான் அந்த கலர் லட்டு கலர் வரும். ஸோ எக் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு நெய்யில் வறுத்து தான் நம்ம முந்திரியை போட போகிறோம். இந்த முந்திரி, இந்த கிராம்பு இதை வந்து நான் நெய்யில் வறுத்து தான் போடுவேன். இந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு லட்டுக்கு தேவையான பொருள். கொஞ்சம் ஈஸியான வேலை தான். செஞ்சு பார்த்துட்டா முதல் செய்யும்போது கொஞ்சமாக போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நிறையா செஞ்சு பாருங்க. தேவையான பொருள் நம்ம பார்த்துருவோம். இப்போது லட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து கடலை மாவு நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை, அந்த பாகு காய்ச்சுவோலையே அதுக்கு சர்க்கரை. இதுக்கு வந்து 1 பங்கு கடலை மாவுனா 1.5 பங்கு வந்து சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும், ரொம்ப இனிப்பாக வேண்டாம் அப்படின்னு தோன்றவங்க 1.25 போடுங்க போதும். ரொம்ப 1க்கு 1 போடாதீங்க. அது இனிப்பு வந்து லட்டு மறுநாள் சாப்பிடும்போது இனிப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ 1க்கு 1.25 எல்லாம் 1.5. இது ரெண்டும் முக்கியமானது நமக்கு. இதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு ஏலக்காய் வந்து எல்லாருமே போடுவீங்க. ஸோ ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் போடுறது வந்து கிராம்பு. கொஞ்சம் நான் கிராம்பு சேர்த்துப்பேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து கிராம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த கிராம்பு போட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கிராம்பு. கடைசியாக என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு வந்து இந்த பச்சை கற்பூரம். அந்த வாசம் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க இதை விட்டுருங்க. இதுவும் கிராம்பும் வந்து பிடிக்கலன்னா போடாதீங்க, பிடிச்சவங்க மட்டும் போடுங்க. வறுத்து போட முந்திரி. இந்த முந்திரி கூட வந்து நிறையா இருக்குது. ட்ரை கிரேப்ஸ் போடலாம், அப்புறம் வெள்ளரி விதை, அது என்னென்ன போடணுமோ அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி மட்டும்தான் போடுறேன். முக்கியமானது கலர். நான் வந்து எக் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். ஸோ அவங்கவுங்களுக்கு ஆரஞ்சு கலராக வேணுமா எல்லோ கலர் வேணுமான்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கலர் போடணும். கலர் போட்டால் தான் அந்த கலர் லட்டு கலர் வரும். ஸோ எக் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு நெய்யில் வறுத்து தான் நம்ம முந்திரியை போட போகிறோம். இந்த முந்திரி, இந்த கிராம்பு இதை வந்து நான் நெய்யில் வறுத்து தான் போடுவேன். இந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு லட்டுக்கு தேவையான பொருள். கொஞ்சம் ஈஸியான வேலை தான். செஞ்சு பார்த்துட்டா முதல் செய்யும்போது கொஞ்சமாக போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நிறையா செஞ்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்பவுமே வந்து எந்த மாவு எடுத்தாலும் ஒரு தடவை சளிச்சிடுங்க. சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து மெஷர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு அந்த மாவுக்கு 1.5 பங்கு வந்து சர்க்கரை எடுத்துருவோம். சர்க்கரை எடுத்து பாகு காய்ச்சணும். பாகு வந்து இது வந்து 1 கம்பி பதம் வந்தால் போதும், 2 கம்பி பதம்லாம் வர வேண்டாம், 1 கம்பி பதம் போதும். இப்போ பாருங்க, இது வந்து 5 அழாக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 5 கப்பு மாவு. இதுக்கு 1.5 பங்கு சர்க்கரைக்கும் போது 7.5 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல வந்து நம்ம வந்து பாகு வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கணும். இது இந்த பக்கம் ரெடி ஆகும் போதே நம்ம இன்னொரு பக்கம் வந்து பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து மாவு வந்து கரைக்கிறோம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிரும். இப்போ இதில் வந்து இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் போட்டேன்.
ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க, மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கணும். 1.5 பங்கு சர்க்கரை போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே ஸ்வீட்டாக தெரியும். ஸோ என்ன பண்ணுங்க, கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரு கால் கப்பு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பக்கம் வந்து எண்ணெயை வச்சுட்டு ஒரு பக்கம் பூந்தி போட்டு எடுக்கவும் இந்த பாகு ரெடியாகவும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கேயே வந்து செய்யலை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த பூந்தி பார்க்க மாவு தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கீழே உட்காந்துட்டு செய்யலான்ட்டு கீழே நான் இன்னொரு ஸ்டவ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் கீழே உட்காந்துட்டு நம்ம பூந்தி போடலாம். இப்போ வந்து நான் வந்து கீழே வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாயிடணும். எண்ணெய் சூடாயிருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூந்தி போடுவேன். நான் வந்து பூந்தி கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணல. நான் வந்து பூந்திக்கு வந்து குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னால நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஊற்றுறேன்னா சின்ன சின்ன பூந்தியாக வரும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து இந்த வடிகட்டும் உள்ள காயெல்லாம், ஸோ அந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இப்படி போட்டுட்டு பூந்தி எடுத்து போட்டு நம்ம செய்ய வேண்டியது. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். பூந்திக்கு வந்து போட்டோடனே நம்ம எடுத்துருவோம். ஸோ என்னன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஆவி அடிக்கும். இது என்ன அடியில் நிறையா இருக்கிறனால நிறைய பூந்தி போடாதீங்க, அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஸோ மேலே எவ்வளவு நமக்கு பிடிக்குதோ அவ்வளோதான் நம்ம பூந்தி போடணும். உள்ள எண்ணெய் நிறையா இருக்குது, நம்ம உள்ளுக்க வேகும் அப்படின்னா அது எல்லாமே செட்டாக சேர்ந்துடும். அப்புறம் பூந்தி மிக்சியில் தான் போட்டு அரைச்சி தான் நம்ம பூந்தி பிடிக்கணும், லட்டு பிடிக்கணும். இங்கே பூந்தி வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த ஏற்கனவே சக்கரை பாகு வச்ச பாருங்க, அது ரெடி ஆயிடுச்சான்னு போயிட்டு அந்த பக்கமும் போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த பாகு வந்து இப்போ இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்துச்சு. இது போதும். இதோட இப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஏலக்காயை போட்டுறேன். போட்டுட்டு இந்த ஸ்டவ்லேயே வந்து இதை இந்த பாக வைக்காதீங்க. இதை என்ன பண்ணுங்க, எடுத்து அடுத்ததில் மாற்றிடணும். இல்லைன்னா அது வந்து திருப்பி அது கெட்டியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, எடுத்து அடுத்ததில் சூடு இல்லாத இடத்துல வச்சுருங்க. பூந்தி பாரு எவ்வளோ புஸ் புஸ், இவ்வளோ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா முட்டை முட்டையாக பூந்தி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சூடாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பூந்தி வந்து எப்பவுமே வந்து அந்த அப்படி வசதியாக வரும். அதுதான் இது சரியா? ரெடி இருக்கு. அதான் எண்ணெய் வந்து எப்பயுமே பூந்தி போடணும்னா எண்ணெய் வந்து எவ்வளோ சூடு இருக்கும் அவ்வளோ சூடு இருக்கணும். அப்போ தான் அது வந்து உப்பும். நான் தொட்டு பார்க்க போட்டோடனே எடுத்துடணும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும்னா கொஞ்சம் கீழே உட்காந்து செஞ்சாதான் வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஜீரா ரெடி ஆயிடுச்சு. சக்கரைப்பாகு பூந்தி பாருங்கள், 1/2 கிலோ மாவுக்கு எவ்வளோ பூந்தி வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பூந்தி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணோம்னா இதில் கொட்டிடுவோம். இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த முந்திரி எல்லாம் வறுத்து போடணும். பூந்தி போடுறதுக்கும் நேரம் ஆகாது, சீக்கிரமாக போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து எண்ணெய் சுட சுட போடுறோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் ஆயிடும். இந்த பூந்தி வந்து நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே அதில் வந்து அப்படியே இழுத்துக்கும். அந்த பூந்தி வந்து அந்த சக்கரை பாகு பூராத்தையும் இழுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நிறையா தெரியுதோ அப்படின்னு நினைக்காதீங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்ம டைட்டாக இது பண்ணாலும் கரெக்டாக போட்டாலும் இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கும். மறுநாள் ஊற இனிப்பு பத்தாது. ஸோ இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். ஸோ இது இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி அப்புறம் அந்த கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து போடணும். இப்போ நான் முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன். பாதியாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து முழுசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இந்த கிராம்பும் நான் நெய்யில் வறுத்து தான் போடுறேன். இதை வறுத்தாச்சு. இதை அப்படியே கொட்டிடுங்க. அந்த நெய்யோடய சேர்த்து கொட்டிடுங்க. நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பச்சை கற்பூரம் வந்து நான் கொஞ்சமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா நசுக்கி கொஞ்சமாக போடுங்க. பிடிக்கிறவங்க போடுங்க, பிடிக்காதவங்க போட வேண்டாம். இந்த வாசனை அவ்வளோதான். இப்போ நல்லா இதை வந்து ஒன்று போல் சேர்த்துக்கிறாங்க. பூந்தி பெருசாக வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண வேணாம். மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டி போட்டு பிடிங்க.
இது வந்து பூந்தி சின்னதாக இருக்கிறவங்க அப்படியே பிடிக்கலாம். சில பேருக்கு அந்த வந்து பூந்தி பெருசாகிடுச்சு அப்படின்னு தோன்றவங்க அந்த மாதிரி இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடிடுறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம். நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூந்தி வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்படி எடுத்து நல்லா இப்படி பிடிக்க வருதா, பிடிச்சி இப்படியே வைக்க வேண்டியதான். பூந்தி வந்து அதில் நல்லா அந்த பாகெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்படி அள்ளிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா அப்படி ரவுண்டாக பிடிச்சிட வேண்டியதான். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் அப்படி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுனா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே அது நல்லா காஞ்சிரும். அந்த பாகெல்லாம் எடுத்துட்டு நல்லா காஞ்சிரும். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்ன எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துச்சு. இது நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். 1/2 அன் ஹவர் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து பிடிக்கிறேன். லட்டு வந்து இப்படி சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை விட இன்றைக்கி நைட்டு பிடிக்கிறேன் இல்லையா, நாளைக்கு காலையில் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த லட்டு. இப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பூந்தி கொஞ்சம் வந்து தெரியும், என்ன பூந்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு புதுசாக செய்யும்போது. அதே இது நீங்கள் நாளைக்கு காலையில் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் ஊறிட்டு நல்லா மாவு மாதிரி சாஃப்டாகிடும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பூந்தி பெருசாக இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, மிக்சியில் போட்டால் அடித்து ஒரு ஓட்டியும் போடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறம் பிடிங்க. சுட சுட பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்காமல் போதும். லட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், லட்டு பிச்சு ஒரு ஜூஸியாக இருக்கா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த லட்டு. பச்சை கற்பூரம் சேர்த்தோன்னா நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த ஒரு வாசனை வரும். அதுக்காக தான் நான் சேர்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.